ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் இயக்கம் சிவம் இயங்குவது சிவம் கழிவது சிவம் கரைவது சிவம் உறைவது சிவம் உணர்த்துவது சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். அரசு தேர்தலுக்காக மக்களிடத்தில் கைக்கு கைமாறும் பொருள்களை தேர்தலுக்காக சேமித்து வைத்ததால் மக்கள் கைமாறும் பொருள் பற்றாக்குறை வரும்போது அந்த இருக்கும் பொருளை அரசு சரி செய்வதற்காக விலைவாசி உயர்த்திவிட்டது. விலைவாசி உயர்ந்ததனால் மக்களுடைய வாழ்வாதாரம் அரசு சட்டம் என்ன கூறுகிறது? 3 பிரிவினாக வைத்துள்ளது. உயர்ந்தவன், நடுத்தரம், தாழ்ந்தவர் என்று. இதில் விலைவாசி உயர்வினால் அனுதினமும் உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்காக உழைக்கும் மக்கள் வாழ்வாதாரம் கடன்பட்டே நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது எப்படி நியாயம்? தள்ளப்பட்டுள்ளது. ஏன் விலைவாசி உயரத்திற்கு என்ன காரணம்? இந்த தேர்தல் தானே. இந்த தேர்தல் தேவையா? தேர்தலுக்காக எதுக்கு பணத்தை சேமிக்க வேண்டும்? அதில் கூட்டணி அமைக்க வேண்டும். அதுக்கு பல கோடி பணம் தர வேண்டும். மக்களிடையே வரி பணத்தை எதுக்கு உயர்த்த வேண்டும்? இதில் என்ன அடங்கியுள்ளது? உன்னுடைய மறைமுக நிகழ்ச்சி எடுத்து காட்டவா? அது திருந்தி வாழ வேண்டும். அதே போன்று உழைக்கும் மக்கள் இன்ற பொழுதுக்கும் உழைத்துவிட்டு அவருடைய பலவீனம் அடைந்து வீட்டில் வரும்போது ஒரு ஆண்மகன் மனைவியிடத்தில் உறவு கொள்ள முடியவில்லை. காரணம், பலவீனம் அடைந்து விட்டது. இதனால் மனைவிக்கு என்ன ஆகிறது? சந்தேக பிறகு வருகிறது. கணவன் எங்கு போய் வருகிறான் என்று. பலவீனம் அடைந்தது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு காரணம் யார்? அரசுடைய சட்டம். இதனால் சந்தேக பிரிவு அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த போல நிகழ்ச்சியெல்லாம் நடைமுறையில் சமுதாயத்தில் பல வண்ணமாக உள்ளது. இந்த நிலைக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் சினிமா திரையில் ஆபாசமான முறையில் ஆடை அணிந்து வருவதற்கு காரணம் இதுவே ஆரம்ப நிலை மூலாதாரம். ஆகையினால் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் இனி படிப்படியாக குறைவதற்கு காரணம் தேர்தலே முன்னணி. அந்த தேர்தலை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். தடை செய்தால்தான் இதற்கு தீர்வு காண முடியும். இறைவனுடைய வகுப்பு இல்லை. உங்களுக்கு தேர்தல் இருந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு கௌரவம் என்றால் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் என்ற ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு நியாய நீதி இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் செய்யும் குற்றத்தை மறைப்பதற்காக அந்த கவர்மெண்ட் ஆட்களுக்கும் அவர்களுக்கு அதிகாரத்தை தந்ததனால் அவர்கள் 20 ரூபாய் வாங்கி கொண்டு அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். அரசியல்வாதிகள் 100 ரூபாய் வாங்கி கொண்டு பவரை பயன்படுத்துகிறார்கள். இதில் மாட்டி சிக்கிக்கொள்வது ஏழை மக்கள் நிலை. இந்த பூமியில் இடைவெளி இல்லை. அவர்கள் வேதனை மிக காலம் கடந்து செல்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. ஆகையினால் இதை அடியோடு தத்து செய்ய வேண்டும். இந்த தேர்தல் கமிஷனர் அவன் மூடனா இல்லை மடையனா இல்லை அயோக்கியனா? எந்த அதிகாரத்தை வைத்து ஒரு தேர்தல் எலெக்ஷனில் நிற்பவனுக்கு பல வகை குற்றங்கள் நிலுவையில் உள்ள போது அவனுக்கு எப்படி சீட்டு தந்தான் இந்த மடையன் எந்த நிலைக்கு சீட்டு தருகிறான்? இவனை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்றான். மேலே ஒருவன் இறைவன் இருக்கிறான் மறந்து விட்டானா இந்த மூடன்? அதே போன்று ரிசர்வ் வங்கியும் இவன்களுக்கு அவ்வப்போது கேட்ட போய் இவன் இடத்தில் மிஷின் உள்ளது. நோட்டை பேப்பர் எல்லாம் பணம் அடிப்பதற்கு மிஷின் இருந்தால் பணத்தை அடித்து எவ்வளோ கொடுக்க இஷ்டத்துக்கும் கொடுக்குவதற்கு இவனுக்கு என்ன உரிமை உள்ளது? ஒரு கணக்கு நீதி உள்ளது அல்லவா? அந்த கணக்கின் பிறகாக தான் தர வேண்டும். எதற்காக தர வேண்டும்? மக்களுக்கு எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை மக்களுக்கு உண்டான உடன்பட்டு வாழ்வதற்காக இவனுக்கு எந்த உரிமை எந்த சட்டத்தில் இது உள்ளது? அது மாதிரி எங்கேயுமே கிடையாது. மனித உரிமை சட்டத்திலையும் கிடையாது, நீதிமுறை சட்டத்திலையும் கிடையாது. இவன் எந்த அடிப்படையை வைத்து தருகிறான்?
இவன்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை என்றது இவர்கள் இச்சை நடத்துவதற்கு மக்கள் என்ன ஆடுமாடா? மடியன்களே, மூடர்களே, திருந்தி வாழுங்கள். புதிய சட்டத்தை கொண்டு வாருங்கள், புதிய திட்டத்தை கொண்டு வாருங்கள். ஏழை மக்கள் எல்லாம் ஜீவராசிகளை சிறு வயதிலே விருப்பது, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு சிறு வயதில் விருப்பதனால் அதை உங்களுக்கு அது சிறு வயதிலே அதை வெட்டி உண்பதற்கு உங்களுக்கு ருசியாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் வயது குறையும் போது பசுமை வயதும் குறையும். இதுதான் இயற்கை நீதி. இந்த நிலைக்கு கொண்டு போது இன்று 10 வயது குழந்தையெல்லாம் பருவமடைது என்றால் 2055 60க்கெல்லாம் 7 வயது பெண் பருவமடை நிலைக்கு வரும். அன்று என்ன இருக்கும்? பூமியில் என்ன இடைவெளி இருக்கும் தெரியுமா? கடைசி விவசாயி படம் எடுத்தாரே, இறைவன் எடுத்துக்க உரைத்தார். அந்த படத்தில் தான் 10 ஏக்கரா நிலம் இருந்தாலும் 1 ஏக்கராக்கு தான் தண்ணீர் பாயும். அந்த நிலைக்கு தள்ளப்படும். அன்று நிலை என்ன? உங்கள் இடத்தில் பணம் இருந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? இயற்கையை அழித்து விட்டால் உங்கள் பணத்தில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? முடியாது. ஆகையால் யோசித்து செயல்படுங்கள். இயற்கையை அழித்து கொண்டு சென்றால் உங்கள் நிலையும் மோசம்தான், மக்கள் நிலையும் மோசம்தான். இதுக்கு இரண்டுக்கும் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்பது சிந்தித்து செயல்படுங்கள். அதே போன்று இதயம், ஒரு மனிதன் உறுப்பு பல வகையில் பாதிக்கப்படுகிறது இக்காலத்தில். காரணம் அது பல வண்ணமாக உள்ளது. அதற்கு தேவையான பணம் இருப்பவன் அவன் உறுப்புகளை மாற்றி வாழ்கிறான். அந்த உறுப்பு எங்கிருந்து வருகிறது? அந்த உறுப்பு எந்த மனிதனிலிருந்து எடுத்து படுக்கப்படுகிறது? அந்த மனிதன் எவ்வாறு கடத்தச் செய்கிறான்? அந்த மனிதனிடத்தில் எவ்வாறு அந்த மனிதனை கொலை செய்து அந்த உறுப்பு எடுக்கிறார்கள்? இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் செய்ய சொல்வதே அரசு தான். காரணம் அவர்களுக்கு இந்த ஓட்டு தான். இந்த ஓட்டில் வெற்றி பெற வேண்டும், உயர்ந்து வாழ வேண்டும், மக்களை மடைமையாக்க வேண்டும் என்பதை இந்த தேர்தல் தான் முன்னணியில் உள்ளது. இந்த தேர்தலை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். அந்த உறுப்பு கொண்டு வந்த மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் என்பதெல்லாம் கணக்குண்டு. இன்றைய காலத்துக்கு மனிதன் உறுப்பு எல்லாம் பலவீனம் அடைந்ததனால் சிறுமிகள் எல்லாம் கொண்டு போய் அதை கொன்று அதில் உள்ள உறுப்புகளை கொண்டு வந்து மனிதனுக்கு பொருத்தி இன்றைக்கி டாக்டர் வாழ்வதற்காக செய்கிறார்கள். டாக்டர் அவர் பாவம் புண்ணியம் எல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன அவர் செய்யும் தொழிலை தெய்வம் என்று செய்கிறார்கள். இதை செய்ய சொல்வது யார்? அரசன். நாட்டை ஆளும் அரசன் மடையன். இது போன்ற மடையன்கள்லாம் இனி தேவையா என்பது மக்களை தீர்மானிக்க வேண்டும். மக்களை தீர்மானித்தால் மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. இதுக்கு அமைதி காத்தால் உங்களுக்குத்தான் ஆபத்து நிலை வந்தே தீரும். ஆகையினால் யோசித்து செயல்படுங்கள் மக்களே. இதெல்லாம் நேற்று யோசித்து செயல்பட வேண்டும். விஜய் படத்துக்கு ஒருவன் அழகு குத்தி மாலை போட்டான் என்று இவர்கள் அவனை கைது செய்தார்கள். தெய்வமே அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான். அழகு என்றால் சாதாரண விஷயமா? ஒரு இரும்பு கொக்கியை முதுகில் மாட்டும் போது ரத்தம், ஒரு முள்ளு பட்டாலே ரத்தம் வருகிறது. ஒரு அழகு குத்தும் போது ரத்தம் வரவில்லை, எதுவும் வரவில்லை. அவன் தெய்வமே அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கும் போது இந்த மடையன், இந்த மேலெடுத்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மூடன் உள்ளானே, ஸ்டாலினின் ஒருவன், அவன் செய்யும் திட்டம்தான் இதெல்லாம். இது அரசு செய்து உள்ளான். இவன் மட்டும் சிலை வைத்து கொண்டு நான் தான் கடவுள் என்று சொல்கிறானே. அங்கே அப்பா உயிரோடு இருக்கும்போதே சிலை வைத்து விட்டான். இவனு இறந்தவர்களுக்கெல்லாம் சிலை வைத்து மக்களை வரி பணத்தை எல்லாம் வீண் செய்து கொண்டு ஏமாற்றி வருகிறான் ஒரு மூடன். இதெல்லாம் அவனுக்கு பெரிதல்ல. தெய்வமே ஒத்துழைப்பு கொடுத்து தான் அந்த மாலையை அவனுக்கு அளித்து உள்ளது. அதற்கு இது அரசு செய்ய இவனுக்கு என்ன அதிகாரம் உள்ளது? அப்போ தெய்வத்தை அவமதிக்கிற மாதிரி குற்றத்துக்கு ஆளாகிவிட்டான். இந்த குற்றமெல்லாம் சேர்ந்து இவனுடைய நிலை என்ன? உண்ணுவதற்கு உணவு உண்ண முடியாத நிலைக்கும் தள்ளப்படுவான். இது உறுதி. காரணம் இவன் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். இதில் எவ்வித மாற்றங்கள் இல்லை. இவன் இச்சைக்கு செயல்படுவது மக்கள் என ஆடு மாடுகளா? இவன் டோப்பா முடிப்ப அழகு நிலையில் அழகுமாக டோப்பா நிலையை மாற்றுவது போடும் மனித நிலைகளை மாற்றி அமைக்கிறான். அறிவு ஆற்றல் இருப்பதற்கு அறிவு எங்கிருந்து வந்தது? பகுத்தறிவிலிருந்து தான் அறிவு தொடர்ந்தது. அறிவிலிருந்தான் பாடப்புக்கில் வந்தது. ஆக இவன் அறிவை பயன்படுத்தி மக்களை மடைமாக செய்கிறான். இது போன்ற மூட நம்பிக்கைகளெல்லாம் இது போன்ற நிலைக்கு இவனுக்கு எவ்வளவு தண்டனை என்றால்,
இவன் உணவு இருந்தும் உண்ண முடியாது. காரணம், அந்த உணவு உண்ணும்போது இவன் கண்ணுக்கு புழுவாக தெரியும். இவனுக்கு தண்டனை இதுதான். இவன் திருந்தி வாழ வேண்டும். ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு நிமிஷமும் இவன் உண்டு வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுவான். இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.